ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. 8:30 மணி போல் அங்கே டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. மேபி இந்த நேரத்துக்கு தீர்ந்துருக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கனும் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. அங்கேயும் 8:30 மணி போல் மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் காலையில் பார்க்கறதுக்கு 2 மணி நேரமும் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் டோக்கனில் பார்க்கறதுக்கு சுவாமி தர்ஷனம் 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டிடிடிஇஓ வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பக்தர்களை நேரில் பார்த்து பேசியிருக்கிறாங்க. அங்கே வழங்கப்படுற அந்த பால் எல்இடி டிஸ்பிளே கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிருக்கிறது எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே வைகுண்டம் கியூ கிட்ட இருக்கிற டிஸ்பென்சரி அதுவும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்குன்னு சொல்லிட்டு வாலண்டரி சேவா புக்கிங் இருக்குது. நீங்கள் குரூப்பில் புக் பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 பேர் ஆட் பண்ணிக்கலாம். பட் குரூப்பாக புக் பண்ணுறப்போ 10லேருந்து 15 பேருக்கு மட்டும்தான் புக்கிங் பண்ண முடியும். ஸோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரம்மோத்சவம் டைமில் சேவா செய்யறதுக்கு 2 ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. லேடிஸுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. பிரம்மோத்சவம் டைம், நான் பிரம்மோத்சவம் டைம், நவநீத சேவான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். சேவா செய்கிறது வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங். இது கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமி கோயில். அது பாட்டுக்கு நீட்டமாக க்யூ லைன் இருக்குது. திருப்பதி மாதிரி நல்ல க்ரௌடு இருக்கிற டைமில் வந்து 5-6 மணி நேரம் ஆகும் போல். பட் இப்போது ஒரு ஷார்ட்கட்டில் விட்டுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி க்ரௌடு இல்லைங்கிறதுனால ஸோ ஒரு 15 மினிட்ஸில் தரிசனம் பார்த்துட்டோம். ஜென்ஸுக்கு ஷர்ட் பனியன் அலோட் கிடையாது. கோயில் உள்ள அந்த கட்டமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் இருக்கும். ஆனால் அது கேரளா ஸ்டைலாக இருக்காமையும் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோயில் லிங்க வடிவில் சிவன் இருப்பார். கரெக்டாக நாங்கள் போகும்போது வெள்ளி கவசம் எடுத்து அபிஷேகம் செய்தாங்க. ஸோ 5 மினிட்ஸ் நின்று பார்த்துட்டு தீபாரதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரகாரம் சுற்றி வந்தோம். தர்ம தேவதைக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னதி கோயில் உள்ளே இருக்கும். நமக்கு யாராவது அநீதி செய்கிறாங்க, நம்ம பக்கம் நியாயம் இருந்து அப்போ இங்கே வந்து கும்பிட்டா நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பாக நம்ம மேலே வழக்கு போடுறாங்க இல்லை குற்றம் சாட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டா நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சுநாத சுவாமி மூலவர் தர்ம தேவதை சன்னதியும் இங்கேயே இருக்கும். ரொம்ப அழகான இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய கோயில். கூக்கியிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் 1.5 hours ஆச்சு. பஸ்ஸு ரூட்டு ஃபுல்லாக அட்டகாசமாக இருந்தது. அப்படியே 2 சைடும் அடர்ந்த காடு மாதிரி நடுவில் பஸ்ஸு போகிறது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே முடிச்சுட்டு உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறமா கொல்லூர் மூகாம்பிகை ஸ்ரீவேலி நைட்டு தரிசனம் ரொம்ப விசேஷம். அங்கே அன்னப்பிரசாதம் இங்கே தர்மஸ்தலால் ரொம்ப விசேஷம். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு போல் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் உட்கார வச்சு கீழே பரிமாறுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நோட் பண்ண, ஆக்சுவலாக சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் டைரெக்டாக விட்றாங்க. ப்ளஸ் 10 படி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது கோயில் உள்ளே. அப்படி போகும்போது படி ஏறி போக முடியாதவங்க ரைட் சைடில் உக்காந்தே எஸ்கலேட்டர் மாதிரி போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க முடியாதவங்களுக்கு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக க்யூ எல்லாம் தாண்டி வந்தால் இதுதான் உள்ள. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரைட் சைடில், அது உட்காந்துட்டு அப்படியே சர்றன்னு போயிடலாம் முடியாதவங்க. ಹಲೋ ಹಲೋ ನಗರದಿಂದ ಬಂದಿರುವಂತಹ ರಾಜೇಶ್ ಎಂಬುವರಿದ್ರು ದೇವಸ್ಥಾನ. ಇದು ಉಳ್ಳ ಎದುರ್ತಾಪ್ಲ ಧರ್ಮ ದೇವತೆಯು ನಿಮ್ಮ ಕಡೆಯವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ಲ ನಗರದಿಂದ ಬಂದಿರುವಂತಹ ರಾಜೇಶ್ ಎಂಬುವರಿದ್ರು ಲಿಂಗ ವಡಿವத்தில் ಶಿವನಂ இருக்கார். மஞ்சுநாத சுவாமி தர்மஸ்தலா. வெதர் சூப்பராக இருக்குது. பெருசாக மழை இல்லை. பட் போன வாரம்லாம் நல்ல மழைக்கு வர்ற வழியில் ஆறெல்லாம் பார்த்தா அடிச்சுட்டு ஓடுது. இதை தாண்டி அடுத்த மாதம்லாம் வந்தால் மேபி இன்னும் மழை இருக்கலாம். பட் இப்போது சீசன் கரெக்டாக இருக்குது.
வெயில் இல்லை, climate சூப்பராக இருக்குது. டோக்கன் வாங்கிட்டு போங்க. வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்து வந்துடலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனம் 15 to 20 hours ஆகலாம். நான் மெயினாக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் அந்த ஸ்ரீவேலி ஊர்வலம் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ரொம்ப விசேஷம், எஸ்பெஷலி ஃபார் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு. பட் நான் அந்த ஸ்ரீவேலி ஊர்வலம் பார்க்குறதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த டைமுக்கு செட் ஆகிற மாதிரி போகிறோம். உடுப்பி கிருஷ்ணர் பார்த்துட்டும் ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய அப்டேட்ஸோடு சேர்த்து ரெகுலராக அப்பப்போ இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன். விலாகாக போடுறேன். எப்படி ட்ரெயினில் ஈஸியாக மினிமம் எக்ஸ்பென்சஸில் நம்ம ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, செப்பல் கவுண்டர் இருக்குது. தேங்க்யூ.